இந்த வீடியோவில் ரியாக்டில் என்ன பில்ட் பண்ண போகிறோன்னா குவிஸ் ஆப். இதான் நம்மளோட குவிஸ் ஆப். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் குவிஸ். நெக்ஸ்ட்டு திஸ் குவிஸ் கண்டைன்ஸ் 5 கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின் கேரிஸ் 1 மார்க். நெக்ஸ்ட் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அதில் டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் யுவர் ஸ்கில். கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பில்டிங். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன். செகண்ட் கொஸ்டின், டேஷ் கேன் பி டன் வைல் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி ரிட்டன் ஃப்ரம் ஏ காம்பனண்ட். wrapping. Next, what is used to pass data to a component from outside? Props. The arbitrary inputs of components are called props. Next question, ref is used for referring an element or component written by render method. Next. So next one பார்த்தீங்கன்னா well done, you have completed the quiz. கீழே ஒரு பட்டன் ஒன்று டிஸ்பிளே ஆகுது, view the result. ஸோ கிளிக் பண்ணுறேன். என்னோட ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். யுவர் ஸ்கோர் 5 out of 5. ஃபைனலாக தேங்க்யூ. ஓகே, டெஸ்ட் யுவர் ஸ்கில். ராங் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட். வெல் டன், யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் த குவிஸ், வியூ த ரிசல்ட். ஸோ என்னோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2 out of 5. நாட் பேட். தேங்க்யூ. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கிரியேட் ரியாக்ட் ஆப் என்ற டூல் யூஸ் பண்ணி குவிஸ் ஆப் என்ற ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். குவிஸ் ஆப் ஃபோல்டருக்குள்ளே சோர்ஸ் ஃபோல்டரில் app.js என்ற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு app.css ஃபைல், இதையும் ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஃபோல்டரில் காம்பனன்ட்ஸ் என்ற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். index.css, body element, background color light steel blue. ஓகே, நெக்ஸ்ட் வந்து app.js ஃபைல். ஃபஸ்ட் வந்து import react from react. நெக்ஸ்ட் class component app extends react.component. உள்ள வந்து constructor function, parameter props. next super method, render method, return h1 tagல hello world என்ற டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு export default app. ஓகே, hello world என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு div tag with class name app. நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்னொரு div tag வித் கிளாஸ் நேம் இன்ட்ரோன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டரில் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், இன்ட்ரோ. இப்போ என்னோட இன்ட்ரோ ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல்
intro.js. First one, the import React from React. Next ஒரு functional component returnல intro component அப்படின்னு கொடுக்குறேன். export default, ஸோ இந்த இடத்துல react intro. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண intro componentை வந்து app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல import intro from components folder, intro folder, next intro.js file. இந்த இடத்துல intro component. ஓகே, இப்போ intro component வந்து நமக்கு ரெண்டர் ஆகிருக்கு. இப்போ intro.jsல இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் ஒரு div tag with class name, main content, உள்ள வந்து ஒரு h1 tag, text react quiz, next வந்து h2 tag, this quiz contains 5 questions. Next இன்னொரு h2 tag, each question carries 1 mark. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் டேக், உள்ளே வந்து ஒரு பட்டன் டேக், இதில் வந்து டெஸ்ட் யுவர் ஸ்கில் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோ ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் intro.css. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா intro.js ஃபைலில் கிளாஸ் நேம் வந்து மெயின் கண்டென்ட். ஸோ மெயின் கண்டென்ட் அதில் வந்து h1 tag, text color blue, நெக்ஸ்ட் வந்து இதை ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ intro.jsல வந்து import intro.css. நெக்ஸ்ட் வந்து text align center. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின் கண்டென்ட், அதில் வந்து பட்டன் டேக், கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் ரெட், நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் RGBA 12,6, 90, 0.8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேடிங் ஒரு 10 pixel, நெக்ஸ்ட்டு பார்டர் 1 pixel solid black. Next font size larger. Next transition 0.3 seconds. Main content button element
ஓவர். ஸோ ஓவர் பண்ணும்போது கர்சர், பாயிண்டர். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் RGB 12,6,90. ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து H2 டேக் வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ H2 டேக் கலர் வந்து ரெட். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகே, இப்போ app.jsல வந்து இந்த இடத்துல this dot state object உள்ள வந்து take test என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக ட்ரூ என்ற வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல curly bracesல ஸோ this dot state dot take test ட்ரூ வந்துச்சுன்னா எனக்கு இந்த இன்ட்ரோ காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். அப்படி இல்லைன்னா இன்னொரு div tag வித் கிளாஸ் நேம் குட்ஸ். ஸோ இதில் வந்து குஸ் காம்பனண்ட் வந்து கொடுப்பேன். இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ ட்ரூ வந்துச்சுன்னா இன்ட்ரோன்ற காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும், இல்லாட்டி இந்த காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்ட்ரோ காம்பனண்ட்டில் ஒரு ப்ராப் ஒன்று கொடுக்குறேன். கிளிக் ஈவெண்ட் ஈக்குவல் டு ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து this dot handle click. இப்போ என்னோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட்குள்ளே this dot handle click ஈக்குவல் டு this dot handle click dot bind மெத்தட். நெக்ஸ்ட்டு this. ஸோ handle click மெத்தட் இதில் வந்து என்னோட ஸ்டேட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். this dot set state take test ப்ராப்பர்ட்டியில் ஃபால்ஸாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ராப் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஈவெண்ட். ஓகே, ஸோ இந்த பட்டன் எலமெண்ட்டுக்கு வந்து நான் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். ஸோ intro.js ஃபைல் பேராமீட்டரில் ப்ராப்ஸ் இந்த இடத்துல ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ ப்ராப்ஸ் டாட் கிளிக் ஈவெண்ட் ப்ராப். ஸோ அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரூவாக இருக்குது இனிஷியலாக. ஸோ நமக்கு அந்த இன்ட்ரோ காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த குஸ் காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள குவிஸ் என்ற காம்பனண்ட் குவிஸ் என்ற ஃபோல்டருக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் காம்பனண்ட்டுக்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ app.css. ஸோ என்னோடய app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். app.css கிளாஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆப். ஸோ app.css ஃபைலில் கிளாஸ் நேம் ஆப். ஃபஸ்ட்டு வந்து பேடிங் ஒரு 50 பிக்சல். நெக்ஸ்ட் ஒரு 12 பிக்சல். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல். ஃபாண்ட் வெயிட் போல்டர்.
font size 20 pixel. ஓகே, இப்போ என்னோட quiz ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் quiz.js. இதில் வந்து ஃபஸ்ட் வந்து import react from react. Next class component quiz extends react.component. உள்ள வந்து constructor function props. Next super method. Next render method. h1 tagல hello world என்ற டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு export default quiz component. ஸோ இந்த காம்பனண்ட்டை வந்து நான் என்னோட app.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import quiz from components. அதில் வந்து quiz folder. நெக்ஸ்ட்டு quiz.js. இந்த இடத்துல என்னோட quiz component வந்து கொடுக்குறேன். ஓகே, நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு hello world என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ quiz.js இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட் ஒரு div tag with class name. கிளாஸ் நேம் வந்து quiz app அப்படின்னு கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள this dot state object உள்ள வந்து questions ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கான நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் ஆன்சர் ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக 1 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கோர் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட். ஸோ ரிசல்ட் ப்ராப்பர்ட்டி கரெக்ட் ஆன்சரா இன்கரெக்ட் ஆன்சரா என்ற டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ரிசல்ட் ப்ராப்பர்ட்டி இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வியூ ரிசல்ட் டோட்டல் ஸ்கோர் வியூ பண்ணுறதுக்கு வியூ ரிசல்ட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு இனிஷியலாக 0 வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட குவிஸுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ என்னோடய கொஸ்டின்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து நான் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பில்டிங் டேஷ். இது வந்து கொஸ்டின். ஓகே, ஸோ அதே மாதிரி நான் டோட்டலாக 5 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ் ஃபார் பில்டிங் டேஷ். அதோட ஆப்ஷன்ஸ் வந்து டேட்டாபேஸ், கனெக்டிவிட்டி, யூசர் இன்டர்ஃபேஸ், டிசைன், பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் என்ற ஆப்ஜெக்டில் ஃபஸ்ட் 1 ஆப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூ வந்து டேட்டாபேஸ், செகண்ட் கனெக்டிவிட்டி, தேர்ட் யூசர் இன்டர்ஃபேஸ், ஃபோர்த் டிசைன், பிளாட்ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து நான் கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்ட் ஆப்ஷன் கிளிக்டு ஆப்ஷன்
ஓகே, கரெக்ட் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினோட கரெக்ட் ஆப்ஷன் தேர்ட். ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் பில்டிங் டேஷ். அதோட ஆப்ஷன்ஸ் வந்து டேட்டாபேஸ், கனெக்டிவிட்டி, யூசர் இன்டர்ஃபேஸ், டிசைன், பிளாட்ஃபார்ம். ஃபஸ்ட்டு கொஷினோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஃபஸ்ட்டு கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கொஷின் என்ற ஒரு ஃபோல்டரில் ஒரு நியூ ஃபைல் question.js. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இம்போர்ட் react from react. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் question. return h1 டேக்கில் question காம்பனண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் question காம்பனண்ட். எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து என்னோட quiz.js இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் question from question folder. அதில் வந்து question.js. div tag-குள்ள ஃபஸ்ட்டு வந்து question component. Okay, question is not defined. Line number 64. மிஸ்பெல் பண்ணியிருக்கேன் question. ஓகே, நான் இதை கிளிக் பண்ணால் ஓகே எரர், question is not defined. line number 63. question ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ கொஷின் காம்பனண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ கொஷின் காம்பனண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னா கொஷின் நம்பர், கொஷின். ஓகே, ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து React is mainly used for building dash. ஸோ என்னோட கொஷின் காம்பனண்ட்டில் க்யூன்னு மட்டும் வச்சுக்கிறேன், க்யூ ப்ராப். அதில் வந்து this டாட் ஸ்டேட் டாட் என்னோடய கொஷின்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருக்குன்னா கொஷின்ஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து இருக்குது. அதில் வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட்டு கொஷின் தான் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் தான் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து React is mainly used for building dash. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு 1 என்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஷின்ஸ் ஆப்ஜெக்டில் this டாட் ஸ்டேட் டாட் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னா 1 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கீ அதோட வேல்யூ வந்து நான் க்யூவில் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர். ஸோ QNO ஈக்குவல் டு this டாட் ஸ்டேட் டாட் ஸ்டெப்பில் வந்து 1 இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் வந்து 1. ஸோ இந்த இடத்துல
curly braces. Okay, question number. Okay, next one the total question. So total equal to நம்மளோட கொஷின்ஸ்லாம் வந்து கொஷின்ஸ் என்ற ஆப்ஜெக்டில் வந்திருக்கு. ஸோ டிஸ் டாட் ஸ்டேட் டாட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ லென்த் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் மெத்தட் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து கீஸ் மெத்தடில் டிஸ் டாட் ஸ்டேட் டாட் கொஷின்ஸ். ஸோ கொஷின்ஸில் இருக்கிற கீஸ்லாம் வந்து ஒரு அரேவாக இருக்கும் வித் ஹெல்ப் ஆஃப் கீஸ் மெத்தட். ஸோ டோட்டலாக 5 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய அரேயில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அரேவாக இருக்கிறதுனால டாட் லென்த் வந்து கொடுக்குறேன். ஸோ லென்த் வந்து 5 கொஷின்ஸ் இருந்தால் 5, லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ டோட்டலில் வந்து நமக்கு 5ன்னு இருக்கும். இப்போ என்னோடய கொஸ்டின் டாட் ஜேஎஸில் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உள்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு h1 டேக். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஸோ பேராமீட்டரில் ப்ராப்ஸ் வந்து கொடுக்குறேன். ப்ராப்ஸ் டாட் QNO. நெக்ஸ்ட்டு டோட்டல் கொஸ்டின் ப்ராப்ஸ் டாட் டோட்டல். ஓகே, 1/5. ஸோ டோட்டலாக 5 கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 1/5. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து ப்ராப்ஸ் டாட் Q. ஓகே, 1/5 React is mainly used for building dash. ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே ஒரு டாட் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு CSS ஃபைல் question.css. இதில் வந்து h1 டேக்குக்கு கலர் வந்து ப்ளூன்னு கொடுக்குறேன். ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு ப்ளூவில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ question.jsல வந்து இம்போர்ட் question.css. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த question.jsல இங்கே ஒரு div tag வித் கிளாஸ் நேம் Qன்னு கொடுக்குறேன். க்ளோஸ் div tag. ஓகே, நெக்ஸ்ட் வந்து question.cssல டாட் Q. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் React is mainly used for building dash. ஓகே, ஸோ கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்னா அந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ quest.js ஃபைல். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 4 ஆப்ஷன் வந்து அந்த கொஸ்டின் கீழே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். டேட்டாபேஸ், கனெக்டிவிட்டி, யூசர் இன்டர்ஃபேஸ், டிசைன், பிளாட்ஃபார்ம். 4 ஆப்ஷன்ஸ் வந்து அந்த கொஸ்டின் கீழே வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன், காம்பனன்ட்ஸ் ஃபோல்டரில் ஒரு இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸ். அந்த ஃபோல்டருக்குள்ளே option.js என்ற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் React from React. நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனன்ட் const option equal to ரிட்டர்னில் ஒரு h1 டேக்ல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன் காம்பனண்ட்டை. ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஆப்ஷன். எக்ஸ்போர்ட் பண்ண ஆப்ஷன் காம்பனண்ட்டை வந்து quest.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன்.
இந்த இடத்துல import option from options folder option.js. இந்த காம்பனண்ட்டை வந்து கொஸ்டினுக்கு கீழே வந்து போட்டுக்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ஷன் காம்பனண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் OPT ஆப்ஷன் prop உள்ள வந்து this dot state dot options அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒன் என்ற ப்ராப்பர்ட்டியை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஒன் ஆப்ஜெக்ட். ஓகே, அதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ கீ வந்து this dot state dot ஸ்டெப்பில் வந்து ஒன்று இருக்கு. ஓகே, இது நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து option.js பேராமீட்டரில் ப்ராப்ஸ் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ கான்ஸ்ட் ஆப்ஷன் ஈக்குவல் டு object.keys மெத்தட் உள்ள வந்து props.opt. ஸோ இப்போ என்ன இருக்கும்னா index.quiz.js ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பாஸ் பண்ணிக்கிறோம்னா இந்த 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் வந்து நான் கீஸ் மட்டும் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ option.js கீஸ். ஸோ 4 கீஸ் வந்து இருக்கும். 1 2 3 4 எலமெண்ட்ஸ் வந்து அரேல வந்து இருக்கும். அது நான் என்ன பண்ணுறேன், மேப் மெத்தட் மூலிமா OPT உள்ள வந்து ரிட்டர்ன் ஒரு லிஸ்ட் ஐட்டம் டேக். ஸோ கீ வந்து செட் பண்ணிக்கிறேன். கீ வந்து OPT. ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா OPT. நெக்ஸ்ட் OPT. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் OPTயில் 1 இருக்கு. ஓகே, ஸோ 1 அதோட வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ option.js props curly bracesல props dot opt key வந்து opt parameter. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஒரு div tag. நெக்ஸ்ட் வந்து என்னோட லிஸ்ட் டேக் curly bracesல என்னோட ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட 4 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ என்னோட ஆப்ஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே option.css என்ற ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட option.jsல வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ import./option.css. நெக்ஸ்ட் என்னோட option.css ஃபைலில் ஓகே இந்த unordered லிஸ்ட் டேக்கு ஒரு கிளாஸ் நேம் வந்து ஆப்ஷன்ஸ். இப்போ option.css ஃபைலில் கிளாஸ் நேம் ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து லிஸ்ட் ஸ்டைல் நன்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து ஒரு 2%.
நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து 0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் நேம் ஆப்ஷன்ஸ், அதில் வந்து லிஸ்ட் ஐட்டம் டேக், பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல், பேக்ரவுண்ட் கலர் RGB 95, 125, next 241. Next margin 30 pixel, 20 pixel. Next border வந்து 2 pixel, solid black. Okay, next வந்து border radius 20 pixel. Next class name options, list item tag, over, so over பண்ணும்போது cursor pointer. Next background color, RGB 51, 38, next 226. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் பில்டிங் டேஷ். ஓகே, அதுக்கு கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சப்போஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கரெக்ட் ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகணும். ஓகே, இதே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து தப்பான ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா எனக்கு பேக்ரவுண்டில் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அதுக்கு கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கீழே ஒரு டெக்ஸ்ட், இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்ட் ஆன்சர், ராங்காக இருந்துச்சுன்னா ராங் ஆன்சர், இன்கரெக்ட் ஆன்சர், அந்த மாதிரி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ என்னோட option.js ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட் ஐட்டம் டேக், இதுக்கு வந்து நான் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். கிளிக் ஈவெண்ட், ஸோ நெக்ஸ்ட் வந்து quest.jsல என்னோட ஆப்ஷன் காம்பனண்ட், இதில் வந்து கிளிக் ஈவெண்ட் உள்ள வந்து திஸ் டாட் செக் ஆப்ஷன் என்ற ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஒன்று கொடுக்குறேன். இந்த இடத்துல செக் ஆப்ஷன் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஓகே, இப்போ வந்து option.js ஃபைல் உள்ளே வந்து ஆன் கிளிக்கில் உள்ளே வந்து ஒரு arrow ஃபங்க்ஷன், அதில் வந்து props டாட் கிளிக் ஈவெண்ட், என்னோடய ஆப்ஷனை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய quest.js ஃபைலில் பேராமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். என்னோடய ஆப்ஷனும் this.state. correct options, அதில் வந்து this.state.step, ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகே, ஸோ கரெக்ட் ஆப்ஷன்ஸில் 1 ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 3. ஸோ என்னோடய ஆப்ஷனும் அந்த 3 என்ற வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா this.set state மெத்தட் உள்ளே வந்து ஸ்கோரை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். this.state.score +1. நெக்ஸ்ட்டு என்னோடய கரெக்ட் ஆப்ஷன் வந்து this.state. கரெக்ட் ஆப்ஷன்ஸ், அதில் வந்து this.state.step. கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக்டு ஆப்ஷன், நான் கிளிக் பண்ண ஆப்ஷன் என்னோடய பேராமீட்டரில் இருக்க ஓபிடி. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் 1 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எனக்கு என்னோடய ஆப்ஷனோ கரெக்ட் ஆப்ஷனோ
சேமாக இல்லைனா எல்ஸ் திஸ் டாட் செட் ஸ்டேட் மெத்தட் என்னோடய ஆப்ஜெக்டில் கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஜீரோவாகவும் வச்சுக்கிறேன், ஜீரோ. நெக்ஸ்ட்டு கிளிக்டு ஆப்ஷன் வந்து என்னோடய பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் வந்து 1 நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்னோடய ஆப்ஷன் டாட் ஜேஎஸ் ஃபைலில் கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணுறேன். என்னோடய லிஸ்ட் ஐட்டம் டேக்குக்கு உள்ளே வந்து ப்ராப்ஸ் டாட் இதில் வந்து என்னோடய இந்த காம்பனண்ட்டுக்கு வந்து நான் கரெக்ட் ஆப்ஷன் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். கரெக்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறமா கிளிக்டு ஆப்ஷன். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து கிளிக்டு ஆப்ஷன் this dot state dot clicked ஆப்ஷன். இப்போ என்னோட ஆப்ஷன் டாட் ஜேஎஸில் கிளாஸ் நேம் வந்து ப்ராப்ஸ் டாட் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ கரெக்ட் ஆப்ஷனும் நான் கிளிக் பண்ண ஆப்ஷனும் செக் பண்ணுறேன். சேமாக இருந்துச்சுன்னா சிஆர்டி கரெக்ட்ன்ற கிளாஸ் நேம் வந்து நான் அசைன் பண்ணுறேன். சப்போஸ் சேமாக இல்லைன்னா ப்ராப்ஸ் டாட் கிளிக்டு ஆப்ஷன். ஸோ நான் கிளிக் பண்ண ஆப்ஷனும் கிளிக் பண்ண ஆப்ஷனும் இந்த ஆப்ஷனும் ஓபிடி இதுவும் சேமாக இருந்துச்சுன்னா இன்கரெக்ட் ஐஎன்சிஆர்டி என்ற கிளாஸ் வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லாட்டி நல் ஜஸ்ட் ஒரு எம்டியாக வந்து லீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் இல்லை வந்து ஆப்ஷன்ஸ் கிளாஸ் டாட் சிஆர்டி. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலராகவும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டர்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்டர் 3 பிக்சல் சாலிட் க்ரீன். நெக்ஸ்ட்டு இதே வந்து இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும். ஸோ ரெட். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் போல்டர். நெக்ஸ்ட்டு பார்டர் 3 பிக்சல் சாலிட் ரெட். quiz.js இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டாட் ஜேஎஸ் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் பில்டிங் டேஷ். நான் வந்து டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே. கிளிக் பண்ணும்போது எனக்கு பார்டர் வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகுது. வெளியே லீவ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஓகே. ஸோ ஓவர் பண்ணும்போது இந்த கலர் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல டாட் ஆப்ஷன்ஸ் அதில் வந்து டாட் கரெக்ட், இங்கே வந்து ஒரு ஓவர் எஃபெக்ட். அதே மாதிரி இன்கரெக்டுக்கும் டாட் ஆப்ஷன்ஸ் டாட் இன்கரெக்ட் கிளாஸ் ஓவர். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ எனக்கு அந்த இது வந்து வரல. ஓகே. யூசர் இன்டர்ஃபேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அதை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகுது. கனெக்டிவிட்டி ரெட் கலர், டிசைன் பிளாட்ஃபார்ம் ரெட் கலர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து
இப்போ நான் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன். பேக்ரவுண்ட் வந்து எனக்கு க்ரீன் கலராக டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட்டு நான் கனெக்டிவிட்டியை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஒன்ஸ் நான் யூசர் வந்து கிளிக் பண்ணோன்னே எல்லாமே எனக்கு அந்த லிஸ்ட் ஐட்டம் எலமெண்ட் எல்லாமே எனக்கு டிசேபிள் ஆகிடணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல அன்ஆர்டர்டு லிஸ்ட் டேக்கில் டிசேபிள் attribute உள்ள வந்து ப்ராப்ஸ் டாட் கிளிக்டு ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணால் ட்ரூ, அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலில் டாட் ஆப்ஷன்ஸ் கிளாஸ் நேம் வித் டிசேபிள் attribute. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு பாயிண்டர் ஈவெண்ட்ஸ் வந்து நன்னாயிடணும். நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி 0.8. ஓகே, இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் யுவர் ஸ்கில் யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ டிசேபிள்டு ஆப்ஷன் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பெல் பண்ணியிருக்கேன். ஸோ டிசேபிள்டு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னால் எதுவுமே கிளிக் பண்ண முடியல. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். டெஸ்ட் யுவர் ஸ்கில் ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, க்ரீன் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னால் மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து என்னால் கிளிக் பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டாட் ஜேஎஸ் ஃபைல், இந்த இடத்துல கர்லி பிரேசஸில் ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ப்ராப்ஸ் டாட் ரிசல்ட். ஓகே, ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது இந்த செக் ஆப்ஷன் என்ற ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து நான் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் என்னோடய ஆப்ஷன் காம்பனண்ட்டுக்கு வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் டாட் ரிசல்ட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டாட் ஜேஎஸ் ஃபைல். ஸோ ரிசல்ட் வந்து 1 இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ப்ராப்ஸ் டாட் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ஸ் டாட் கிளிக்டு ஆப்ஷன். ஸோ கரெக்ட் ஆப்ஷனும் கிளிக்டு ஆப்ஷனும் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் P1 கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேராகிராஃப் எலமெண்ட் வித் கிளாஸ் நேம் P2. டெக்ஸ்ட் வந்து ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். அப்படி இல்லைன்னா நல். ஓகே, இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். கரெக்ட் ஆன்சர் என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டைல்ஸ் வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டாட் P1 கரெக்ட் ஆன்சராக இருந்துச்சுன்னா கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து க்ரீன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 28 பிக்சல் கொடுக்குறேன். இது ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் ராங்காக இருந்துச்சுன்னா கலர் வந்து ரெட் கலர். நெக்ஸ்ட்டு சேம் ஃபாண்ட் சைஸ் வந்து 28 பிக்சல். ஓகே, கரெக்ட் ஆன்சர் வந்து க்ரீன் கலரில் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் அந்த டிக் மார்க் கிராஸ் மார்க் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டாட் P1 கிளாஸ்.
ஆஃப்டர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆஃப்டர் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட் ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டிக் மார்க் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ டிக் மார்க்குக்கு வந்து சிஎஸ்எஸ் கோட் வந்து 2713. ஓகே, ஒரு டிக் மார்க் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி ராங்காக இருந்துச்சுன்னா பிஃபோர் கண்டென்ட் வந்து டூ 7 4C. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்லாஷ் ஸ்பேஸ் வந்து ஆட் பண்ணுறேன். 274C ஸ்லாஷ். ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷ் ஒன்று வரணும். 00A0. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஐஃபன் ஸ்பேஸ். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். டெஸ்ட் யுவர் ஸ்கில் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிராஸ் மார்க் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு ஷேடோ 2 பிக்சல் 2 பிக்சல் 2 பிக்சல் கிரேட். இதே வந்து ராங்காக இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ரெட் கலர் வந்து கொடுக்குறேன். ஓகே, நவ் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஆப்ஷன்ஸில், ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து ஓகே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷன்ஸ் கிளாஸ், அதில் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்ட் கிளாஸ் ஆஃப்டர் உள்ள வந்து ஸோ கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்கரெக்ட் ஆஃப்டர். ஸோ ராங்காக இருந்துச்சுன்னா இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட். ஓகே, இங்கே வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்பேஸ் வந்து முன்னாடி வரணும். ஸோ 00A0 ஸ்லாஷ் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நோ இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே டெஸ்ட் யுவர் ஸ்கில் டேட்டாபேஸ். ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, டிக் மார்க் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் கீழே ஒரு டெக்ஸ்ட் கரெக்ட் ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் ஒன்று போடுறேன். ஸோ quest.js ஃபைல், இந்த இடத்துல ஒரு பட்டன் டேக் வித் கிளாஸ் நேம் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் greater than சிம்பிள். ஓகே, இந்த இடத்துல greater than சிம்பிளுக்கு வந்து எரர் வந்து காட்டுது. ஸோ ஆம்பர்சன்ட் GT செமிகோலன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து quest ஃபோல்டருக்குள்ளே ஒரு CSS ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய quest.jsல வந்து quest.css வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். quest.css. ஸோ கிளாஸ் நேம் வந்து நெக்ஸ்ட்
பேக்ரவுண்ட் கலர் RGBA 75, 0, 130, 0.7. Next வந்து text color green yellow. Next padding 10 pixel 20 pixel. Next வந்து font size 20 pixel. Dot next over பண்ணும்போது cursor pointer. Next background color RGB 75, 0, 130. Okay, next வந்து quiz.jsல இப்போ எனக்கு இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணக்கப்புறமா தான் எனக்கு அந்த பட்டன் வந்து வியூ ஆகணும். ஸோ இந்த இடத்துல டிசேபிள்ட் ஒரு ஆப்ஷன் ஒன்று போடுறேன். கர்லி பிரேசஸ்குள்ளே ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். திஸ் டாட் ஸ்டேட் டாட் கிளிக்டு ஆப்ஷன். ஸோ நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்தா ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்டு ஆப்ஷன் வந்து 0. ஓகே, ஸோ 0ன்னு இருக்கும்போது அப்போனா நான் வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் நான் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணியிருந்தால் கிளிக்டு ஆப்ஷனில் வந்து 1ன்னு இருந்திருக்கும். ஓகே, ஸோ 1ன்னு இருந்துச்சுன்னா என்னோட டிசேபிள்டு வந்து ஃபால்ஸ். இதே 0 வந்துச்சுன்னா என்னோட டிசேபிள்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ. நெக்ஸ்ட்டு quiz.css ஃபைலில் டாட் நெக்ஸ்ட் disabled attribute. ஸோ ட்ரூவாக இருக்கும்போது டிஸ்பிளே என்ற ப்ராப்பர்ட்டியில் நன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ட்ரூவாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பட்டன் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ எப்போ ட்ரூ ஆகும்னு வந்து பார்த்திங்கன்னா கிளிக்டு ஆப்ஷன் வந்து 0வாக இருக்கும்போது. ஸோ நான் வந்து எதுவுமே நான் கிளிக் பண்ணாமல் இருந்திருந்தால் அந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து நன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிளிக் பண்ணாத போது எனக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. கிளிக் பண்ணியிருந்தால் கிளிக்டு ஆப்ஷன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, அப்படின்னா ஃபால்ஸ். அப்போ நமக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பட்டன் எலமெண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கிளிக் பண்ணோன்னே எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் ஆகணும். ஸோ ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். ஆன் கிளிக் உள்ளே வந்து arrow ஃபங்க்ஷன் ஈவெண்ட் ஹேண்ட்லர் வந்து this டாட் நெக்ஸ்ட். இதில் வந்து this டாட் ஸ்டேட் டாட் ஸ்டெப் வேல்யூ வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் வேல்யூ பேராமீட்டர் உள்ள வந்து this டாட் செட் ஸ்டேட் ஸ்டெப் வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன் +1. நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆப்ஷன் 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிக்டு ஆப்ஷன் 0ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் 0. ஓகே, இப்போ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டேஷ் கேன் பி டன் வைல் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நீட்ஸ் டு பி ரிட்டர்ன் ஃப்ரம் ஏ காம்பனண்ட். ஓகே, நெக்ஸ்ட் props. Next props. Next question render. Next. Okay, next வந்து ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னோட காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள ஒரு நியூ ஃபோல்டர் எண்ட், அதில் வந்து end.js என்ற ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ end.js ஃபைல் ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் react from react, next const functional component, ரிட்டர்னில் ஒரு h1 tag end அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் end. எக்ஸ்போர்ட் பண்ணதை வந்து நான் quiz.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import end from end folder end.js. ஓகே, இந்த இடத்துல ரெண்டர் மெத்தட்குள்ளே ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல ஓகே, கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேரண்ட் எலமெண்ட் ஒன்று போட்டுக்கிறேன். உள்ளே வந்து ஒரு கர்லி பிரேசஸ்குள்ளே கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். this.state.step என்னோட ஸ்டெப் வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு object.is method parenthesisக்குள்ளே this.state.questions. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகே, ஸோ என்னோட ஸ்டெப் வேல்யூ வந்து அந்த லென்த்தோட, ஸோ 5 இருக்குது, 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 5. ஓகே, ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து 5லேருந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கணும். இப்போ லென்த்தோட ஸ்டெப் வேல்யூ வந்து அதிகமாக போச்சுன்னா எனக்கு வந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். ஸோ கொஷின் மார்க் ட்ரூ வந்துச்சுன்னா இந்த குவிஸ் ஆப் என்ற காம்பனண்ட் வந்து எனக்கு ரெண்டர் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸ்னால் இந்த இடத்துல எண்ட் காம்பனண்ட் வந்து கொடுக்குறேன். next question ஓகே, நமக்கு எண்ட் என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. end.js ஃபைல் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உள்ளே வந்து ஒரு div tag with class name end, next h1 tag well done, next br tag, next text வந்து you have completed the quiz. Okay, well done, you have
completed the quiz. Okay, next வந்து ஒரு button tag. இதில் வந்து ஆன் கிளிக் ஈவெண்ட் ஒன்று போடுறேன். டெக்ஸ்ட் வந்து வியூ த ரிசல்ட். நெக்ஸ்ட் என்னோட request.js ஃபைலில் இந்த இடத்துல கிளிக் என்ற ஒரு ப்ராப் ஒன்று போடுறேன். உள்ள வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் this dot handle click அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஹேண்டில் கிளிக் ஈவெண்ட் ஹேண்ட்லர். ஸோ this dot set state. இப்போ என்னோட end.js ஃபைலில் பேராமீட்டரில் வந்து ப்ராப்ஸ்னு கொடுக்குறேன். ப்ராப்ஸ் இந்த இடத்துல ப்ராப்ஸ் டாட் கிளிக். ஸோ இப்போ நான் அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த என்னோடய ஃபைனல் ஸ்கோர் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இந்த எண்ட் காம்பனண்ட்டுக்கு வந்து ஒரு சம் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எண்ட் ஃபோல்டருக்குள்ளே end.css end.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் end.css end.css ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் நேம் வந்து end. ஸோ டாட் end text align center. Next background color RGB 211, 226, 79. Next margin வந்து 2%. Next padding 10%. டாட் எண்டில் h1 டேக் கலர் வந்து கொடுக்குறேன். டெக்ஸ்ட் கலர் மீடியம் ப்ளூ. நெக்ஸ்ட் வந்து பட்டன் எலமெண்ட் டாட் எண்ட் பட்டன் டேக் கலர் மீடியம் ப்ளூ. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் RGBA 165, 42, 0.7. Okay, next on the padding 15 pixel. Next border 2 pixel solid black. Next font size 20 pixel. Dot end button colon over பண்ணும்போது cursor pointer. Next background color RGB 165, 42, 42. ஸோ இந்த இடத்துல 42. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபைனல் ஸ்கோர் வந்து எனக்கு வியூ ஆகணும். ஸோ end.js
ஸோ என்னோடய ஸ்டேட்டில் வியூ ரிசல்ட் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு 0 என்ற வேல்யூ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வியூ ரிசல்ட் ஒன்னாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன். ஸோ திஸ் டாட் ஸ்டேட் டாட் வியூ ரிசல்ட் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா, ஸோ வியூ ரிசல்ட் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா என்னோடய காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்கோர் என்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஸ்கோர் என்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரு நியூ ஃபைல் score.js ஃபஸ்ட்டு import react from react, next ஒரு functional component score, உள்ள வந்து ரிட்டர்னில் ஒரு h1 tag ஃபைனல் ஸ்கோர் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு export default score, எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்கோர் காம்பனண்ட்டை வந்து quiz.jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல import score from score folder score.js. ஓகே, வியூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வியூ ரிசல்ட் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா ஸ்கோர் என்ற காம்பனண்ட் வந்து நமக்கு ரெண்டர் ஆகணும். ஸோ இந்த இடத்துல கர்லி பிரேசஸ் வராது. ஸோ 0 வந்துச்சுன்னா நமக்கு அந்த எண்ட் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகணும். ஓகே, டெஸ்ட் யுவர் ஸ்கில், யூசர் இன்டர்ஃபேஸ், நெக்ஸ்ட் வந்து wrapping, props, render method. Okay, view the result. Okay, score.js, in.js, props.click. இந்த இடத்துல வந்து parenthesis வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வரணும். வியூ த ரிசல்ட். ஸோ ஃபைனல் ஸ்கோர் என்ற டெக்ஸ்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட் வந்து score.js என்ற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு div tag with class name score, உள்ளே வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து quiz.js என்ற ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கோர் காம்பனண்ட்டில் வந்து நான் வந்து ஃபைனல் ஸ்கோர் வேல்யூ, நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கொஷின்ஸ் அந்த வேல்யூ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கோர் ஈக்குவல் டு ஸ்கோர் ப்ராப்பில் this dot state dot score. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் கொஷின்ஸ், அதில் வந்து this dot state dot questions. ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் மெத்தட் உள்ள வந்து this dot state dot questions length. ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா லென்த் வந்து 5. ஸோ டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 5.
next score.js file parameterல props div tag குள்ள first வந்து ஒரு h2 tag ஒன்று போடுறேன். text வந்து your score, next some condition props dot score, score value வந்து less than props dot total. So score value வந்து less than props dot total and score value வந்து greater than 1 இருந்துச்சுன்னா ஒரு span tag first வந்து props dot score value, so score value out of props dot total. சைடில் வந்து not bad என்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். else இன்னொரு கண்டிஷன் props dot score வந்து less than or equal to 1 இருந்துச்சுன்னா கொஸ்டின் மார்க் ஒரு ஸ்பேன் டேக் ஃபர்ஸ்ட் வந்து props dot score value out of props dot total, சைடில் வந்து வெரி புவர் அப்படின்னு கொடுக்குறேன். else span tag first வந்து props dot score value out of props dot total, good. Okay, next வந்து some styles வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்கோர் ஃபோல்டர் அதில் வந்து score dot css ஃபைல், score dot css வந்து score dot jsல வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். import score dot css. நெக்ஸ்ட் என்னோட css ஃபைலில் கிளாஸ் நேம் வந்து score, text align center, next background color RGB 211, 226, 79. next வந்து margin 2%, padding 10%, next dot score, h2 tag, text color வந்து lime green, next வந்து dot score span tag, text color வந்து dark red, next ஒரு text ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். h3 tagல tank u, okay, next score dot css dot score h3, text color blue, next font size 40 pixel. okay, refresh பண்ணிக்கிறேன். React quiz, this quiz contains 5 questions, each question carries 1 mark. Test your skill. First question, second வந்து wrapping, props render method, so view the result. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே, இங்கே வந்து
0 வந்து மிஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0.7. ஓகே, வியூ த ரிசல்ட் கிளிக் பண்ணுறேன். யுவர் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 5 out of 5. குட், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் யுவர் ஸ்கில். ராங்காக கொடுக்குறேன். ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். Okay, view the result. Your score 0 out of 5. Very poor.